கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் லீட் ரோடு எடுத்து நடிக்கிருக்கும் படம் தான் கூலி. இந்த படத்தில் ஏற்கனவே நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க. நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் உட்பட பல பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான பிரபலம் இந்த படத்தில் இணையிறாரு. அவர் யாருன்னா அமீர் கான் கூலி படத்தில் ரஜினியோட இணையிறாரு. இவர் ஏற்கனவே வசூல் ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹிந்தியில் செம்மையான ஒரு வசூலை நிகழ்த்திய நடிகர் இப்போ கூலி படத்தில் இணையிறாரு. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் உட்பட பல மொழிகளில் கூலி படம் வெளியாகுது. ஒரு பேன் இந்தியா மூவியாக கூலி படம் வெளியாகுது. கன்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம் அடித்தே தீருவேன், அதில் எந்த மாதிரி டவுட்டுமே இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு கூலி படத்துடைய ஸ்கிரிப்டு அண்டு இதில் இணையிறாங்க. நிறைய பேர், நிறைய பிரபலங்களை இணைஞ்சிட்டு வராங்க. வாடிவாசல் சூர்யா நடிப்பில் வெற்றிமாறன் இயக்க உள்ள படம் தான் வாடிவாசல். இந்த படத்தை பற்றின ஒரு சூப்பர் அப்டேட் வெளிவந்திருக்கு. விடுதலை 2 படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைஞ்சிச்சு. இந்த படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அடுத்தது வாடிவாசல் படத்துடைய ஷூட்டிங் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் கடந்த சில இன்டர்வியூக்களில் சொல்லியிருந்தார். அதன்படி வாடிவாசல் கண்டிப்பாக இந்த மாதம் இறுதியில் இல்லைன்னா அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அமீர் ஒரு முக்கிய ரோலில் நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜல்லிக்கட்டு பற்றின ஒரு டீட்டெயில் விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டுனா என்ன, அந்த ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ப்ராக்டிக்கலாக உள்ளதை உள்ளபடி சொல்லும் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக வெற்றிமாறனாவே எல்லாத்துக்கும் தெரியும், அவருடைய படங்களில் ப்ராக்டிக்கல் யதார்த்தமான அந்த வாழ்வியல் சூழ்நிலைகளை அவர் கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி படத்தில் ஜல்லிக்கட்டு இப்படி தான், உண்மையான ஜல்லிக்கட்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. சென்னை ஈசிஆர் பகுதியில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. இதற்காக மாடுபிடி வீரர்கள், உண்மையான ஒரு மாடுபிடி வீரர்கள் ஒரு 60 பேர் இதில் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்போனால் சூர்யா சார் அவங்க ஒரு உண்மையான ஒரு ஜல்லிக்கட்டு காலையை வளர்த்துட்டு வராரு. ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்காகவே அவர் உண்மையான ஒரு ஜல்லிக்கட்டு காலையை வளர்த்துட்டு வராரு. எப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அந்த படத்தில், கண்டிப்பாக படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ட்டு படம் வெளிவந்தால் தான் தெரியும். விஜய் 69 விஜயோடைய 69வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. இந்த படம் பெரும் பட்ஜெட் செலவில் தயாரிக்கப்படுது. 425 கோடியிலிருந்து 500 கோடி வரை இந்த படத்துடைய தயாரிப்பு இருக்குது. இதில் தளபதி விஜய் சம்பளம் மட்டும் 275 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கு. தளபதியுடைய கடைசி படம் விஜய் 69 அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய சினிமா வட்டாரத்திலேயே இந்த படம் தான் அதிக பட்ஜெட் கொண்டு எடுக்கப்பட்ட படம். இன்னும் இந்த படத்தினை பற்றின ஒரு அஃபீஷியல் அப்டேட் இன்னும் வரல. கூடிய விரைவிலேயே இந்த படத்தினை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.